மனுஷங்களை கண்டா எனக்கு பயம் மேம். எல்லாமே லவ் வந்து பியூராக இருக்கும். ஹியூமன்ஸ்ட்டை எதிர்பார்க்கறது கம்மி. இது வந்து கிட்டு தான் மேம். என்னது கிட்டா? MCR Pure Cotton Club, formals and casual shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. இப்படி ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ண போறேன்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 10 லவ் பண்ணிடலாம். லவ் மேட்டரில் எவ்வளோ பிரச்சனை வீட்டில் ஃபேஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி இது ஒரு 10 லவ்வுக்கு சம்மந்தப்பட்டது. என்னங்க இது? என்னங்க பலூன் ஊதுற மாதிரி ஊதுறீங்க? பட் இவங்க வந்து நான் வெஜிடேரியன். பியூர்லி நான் வெஜிடேரியன். எங்க என்ன அது அது வந்து ஹைதராபாதின்னு சொல்றது. காதுன்னு எவ்வளோ பெருசு இருக்கு மேம். காதை டிட்டர்மின் பண்ணி தான் இது வந்து லேக்ஸ் கணக்கில் விற்கிறது. நான் காதுக்காக லேக்ஸ் கணக்கில் விற்கும். கிட்டத்தட்ட 25-30 ஃபீட்லாம் ஒரு அப் கொடுத்தோம்னா தவும். யூஎஸ் ஆர்மியில் டாக் ஸ்குவாடில் இதுதான் மெயின். கிட்டத்தட்ட ஒரு 5 பாடி கார்டுக்கு சமம். அம்மாடா, கொத்துமா? கொத்துறதுங்கிறது இங்கே மேட்ரே இல்லை. அது இல்லை, இந்த காலால் அடிக்கிறது சிங்கத்தையே 2ஆ பிளந்துருமா. சாணியலில் தயாராக இருந்தால் தான் இந்த தொழிலுக்கு வர முடியும். டக்குன்னு ஆட்டு பண்ணை வளர்த்தா நீங்கள் ஓஹோன்னு ஆயிடலாம் அப்படி இப்படின்னு இந்த ஐடி பீப்புளை ரொம்ப கொண்டு போய் கவர் பண்ணி ரோட்டுக்கு வந்துடுறாங்க. வெகனூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ இருக்கிற இடம் வந்து புதுக்கோட்டை தான். ஸோ புதுக்கோட்டையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஆல்ரெடி இது போன்ற ஒரு ஃபார்மை வந்து நம்ம வந்து ட்ரிச்சி பக்கத்தில் பார்த்துருக்குறோம். பட் புதுக்கோட்டையில் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸோடு வந்துட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தோம். அதுதான் இப்ராஹிம் ஃபார்ம். அண்டு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஃபார்மோட ஓனர் வந்து ஆக்சுவலாக ஒரு டென்டிஸ்ட். அந்த டென்டிஸ்ட் எப்படி வந்து இப்படி ஒரு ஃபார்ம் வச்சு இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். உள்ளே வாங்க போகலாம். ஸோ இந்த ஃபார்மோட ஓனர் மிஸ்டர் சாதிக் இங்கே தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோன்னே புதுக்கோட்டையில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் உங்களோட ஹிஸ்ட்ரி கேட்குறப்ப நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டு, எப்படி இதுக்குள்ளே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, டென்டிஸ்ட்டுங்கிறது நான் லேட்டாக படித்தது. இது பிளட்ல சின்னதுலேருந்தே எனக்கு பெட்டுனா ரொம்ப பிரியம். அதனால் படிக்கிற காலத்தில் அதோட தான் இருந்தது மேம். அதுக்கப்புறம் கால சூழ்நிலைக்காக படித்தோம், அப்படி தான் இதை சொல்ல முடியும். சின்னதுலேருந்தே எனக்கு ஒரு 4வது படிக்கையில் 2 கையிலையும் புறா வச்சுட்டு சைக்கிளை இப்படி ஓட்டிட்டு வீட்டுக்கு தெரியாமல் வளர்த்த காலம்லாம் இருக்குது. அப்புறம் நாய் வச்சு வளர்த்தது அப்படியே கொஞ்சம் சின்ன பேஷன் வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் லெவலில் வந்துருச்சு. ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து எத்தனை அனிமல்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் ஒரு 200 ரேஞ்சில் இருக்கும் மேம். ஓகே ஓகே. வெரைட்டி ஆஃப் எக்ஸாட்டிக்கும் வச்சுருக்கோம். அப்புறம் நார்மல் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸும் வச்சுருக்கோம். அதில் அப்புறம் இங்கே வந்து ஹார்ஸ் ப்ரீடிங் மெயினாக பண்ணுறோம். மெயின் மோட்டோவே வந்து ஹார்ஸ் ப்ரீடிங். ஒரு 10 மேர்கிட்ட வச்சு, மேருன்னா ஃபீமேல் ஹார்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ப்ரீட் பண்ணி நம்ம ஸ்டாரான ஸ்டாலியன்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஆண் குதிரைகள் ஒரு 2-3 இது இப்போ சமீபத்தில் நடந்தது எல்லாமே வின் பண்ணுச்சு. அந்த இதை வச்சு ப்ரீட் பண்ணி கொடுக்குறோம். வெளியிலேருந்து வர்றவங்களும் ப்ரீட் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு சார்ஜஸ் பண்ணிக்கிறோம். ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது நான் இதை வச்சு தான் இதுகளுக்கு. புரியுது. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து இப்படி ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்களே? ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் சொல்கிறேன். என்னென்னா இது பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 10 லவ் பண்ணிடலாம். ஒரு லவ் மேட்டரில் எவ்வளோ பிரச்சனை வீட்டில் ஃபேஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி இது ஒரு 10 லவ்வுக்கு சம்மந்தப்பட்டது. ஏதாவது வீட்டில் ஒரு சின்னதாக உடையுதுனா கூட, குதிரை வளர்க்குற நீ இதுக்கு செலவு பண்ணுற அதனால தாங்கிற மாதிரி இது டெய்லி இன்னைக்கு காலையில் கூட திட்டு வாங்கிட்டு தான் வரேன். அதனால் அது சாகிற வரையும் நம்ம வாங்குறது ஓயாது, திட்டு வாங்குறதும் ஓயாது மேம். அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அது ரியல். ஓகே. பட் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுறதுக்கான காரணம் என்ன மேம்? இது எனக்கு என்னென்னா, மனுஷங்களை கண்டா எனக்கு பயம் மேம். எனக்கு அது மாதிரி நிறையா வாங்கியிருக்கு. மனுஷனை ஒன்று பின்னாடி போய் பேசுகிறது இதெல்லாம் கிடையாது. இப்போ என்னை பார்த்தோன்னே இந்த மாடு எப்படி சுற்றி வந்துச்சு பார்த்துங்களா, இப்படி நான் போய் நின்னேன்னா என்னைய நோக்கி வரும், வா தேய்ச்சி விடு அப்படிங்கும். எல்லாமே லவ் வந்து பியூராக இருக்கும். இதை நீ ஹியூமன்ஸ்ட்டை எதிர்பார்க்குறது என்னை பொறுத்தவரை என்னோடய கருத்துப்படி கம்மி. அதனால் இதில் க்ரேஸ் ஆகிட்டேன். இதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலைல 9 வந்துட்டேன்னா 10 வரையும் இருந்துட்டு
சும்மா தூங்குறதுக்காக வீட்டுக்கு போகிறேன். எவ்வளோ வருஷமா வச்சிருக்கீங்க? இது 12 இயர்ஸாக இருக்கு. 12 இயர்ஸாக இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப வந்து இப்படி வெளியிலேருந்து வந்து பார்க்கறதுக்குலாம் வந்துட்டு அப்படிலாம் நினச்சி ஆரம்பிக்கல? அதெல்லாம் இல்லை. இது பெரிய எல்லாருமே செம்ம ஐடியாலஜி அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. எந்த ஐடியாலஜியும் எனக்கு கிடையாது. 37 இயர்ஸ் வரையும் நான் எந்த பிஸ்னஸும் நானாக சம்பாரிச்சேன்லாம் இல்லை. சும்மா பேஷனாக வந்து இதுகளை குதிரை வருஷத்துக்கு ஒரு 4 விற்பேன். அதில் ஏதோ ஒரு இன்கம் வரும். அந்த இன்கம் எடுத்து திருப்பி இன்னொரு குதிரை வாங்குவோம், இன்னொரு ஆடு வாங்குவோம், பாம்பு வாங்குவோம். இப்படி தான் போட்டிகிட்டு இருந்துச்சு. அப்போ ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ரெண்டு இனிஷியேட் பண்ணாப்புல, ஏன் இவ்வளோ வச்சுருக்க, நீ வந்து ஒரு ஆஸ்ட்ரிச் பார்க்கணுன்னா நாங்கள் எவ்வளோ தூரம் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் இங்கே வருவாங்க மேம். அப்போ வரையில் ஒரு ஹார்ஸ் பார்க்கணுன்னா நான் இங்கெல்லாம் போகணும், இதை நீ இப்படி யோசிங்கன்னு ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்தாப்புல. அவங்களே ரெடி பண்ணியும் போட்டாங்க ஏன் இன்ஸ்டாகிராமில். அன்னைக்கே 3 பேர் வந்துட்டாங்க. சரி சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டோம். என்னென்ன தேவையோ மக்களுக்கு தேவையானது, ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டினா அது ஒரு 4-5 கட்டிக்கிட்டோம். அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ புதுக்கோட்டையில் ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஜூ எதுவுமே கிடையாது. புதுக்கோட்டை திருச்சியிலலாம் கிடையாது. கிடையாது. ஸோ அது வந்து இந்த இடம் நிறைவேற்றுதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க திருச்சி மக்கள், புதுக்கோட்டை மக்கள் நல்லா சப்போர்ட். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப வெளியிலேருந்துலாம் வராங்க மேம். நானே எதிர்பார்க்கல. ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்லேருந்துலாம் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சூப்பர் சூப்பர். ஆமாம். ஓகே. இப்போ இவரோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? இவரோட பேர் கரிகாலன் மேம். கரிகாலன். சின்ன குட்டியாக கொண்டு வந்தேன். ஆமாம். அதுலேருந்து என்னோட ரொம்ப பெட்டாக இருக்காப்புல. இப்போ நான் எங்கே காரில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே இவரை பார்த்து இவரை ஹக் பண்ணிட்டு போகணும். ஆமாம். இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருப்பாப்புல. ஓகே. பயங்கர கோவமா இருப்பார் போல இருக்கு. கோவம்லாம் இல்லை மேம். எங்களுக்கு ஆக்சுவலி பயமா இருக்குல்ல. வெளியில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் என்கிட்ட ரொம்ப பெட்டாக இருக்கும். ஆமாம். இவ்வளோ பெரிய மாடு இப்படி இருக்குன்னு நம்ப மாட்டாங்க. நிச்சயமா. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இங்கே வளர்க்குறீங்க அவ்வளோதான். அதில் ஜல்லிக்கட்டுலாம் ஈடுபடுறீங்களா? நான் வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங் இன்ன வரைக்கும் அது பேர் சோக்குன்னு சொல்லுவாங்க. குதிரை ரேஸு, ஆடு சண்டை, கோழி சண்டை, இது எல்லாமே ப்ரீட் பண்ணி வேணால் கொடுப்பேன். ஆனால் அதுக்குள்ளே போக மாட்டேன். அது வந்து பெரிய வளர்க்குறீங்க ஆசைக்காக. ஏன் ஆசைக்கு அவ்வளோதான், சிம்பிள். இந்த லவ் கிடைக்கிறதுக்காக ஃபேன்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்கீங்க, கொசு கடிக்கக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து செம்மறி மேம். இது அதான் சொன்னேன். ஆனால் இவரை விட்டுட்டோமே, வந்ததுல நம்ம கூடவே இருக்கிறாரு. இவர் வந்து சீரோ மேம், கூட பிறக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். நான் எங்கே போனாலும் நீங்கள் வீடியோவில் எல்லாம் பார்ப்பீங்க. இது இல்லாமல் ஃப்ரேமில் நீங்கள் எடுக்கவே முடியாது. ஏன்னா கட்டி போட்டால் தான் உண்டு. பின்னாடியே வரும், காரில் ட்ராவல் ஆகும், என்னோட எல்லா விஷயத்துலையும் ட்ராவல் ஆகிறது. இன்னொன்று சொல்லணும்னா, குட்டி போட்டு ப்ரீட் பண்ணி குட்டிகளை விட்டுட்டு என்னோட வந்துருச்சு. குட்டியெல்லாம் பால் இல்லாமல் இறந்து போச்சு. அதனாலே நாங்கள் வந்து இப்போ ப்ரீடே பண்ணல. சரி அப்படியே விட்டு என்னோட அப்படியே இருந்துட்டேன். ஓகே. சாப்பிடலன்னா வீடியோ காலில் காமிச்சு நான் வெளியூர் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி. ஓகே. வீடியோ காலில் காமிச்சு வீடியோ காலில் பார்த்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு இது. ஓகே. சீரோ தைரியமா நிக்கிறதே பெரிய விஷயம். ஒண்ணுமே இல்லை, நல்ல. ஓகே ஓகே. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? இவங்க வந்து அந்த செம்மறி ஆடு, இது எல்லாமே ஷீப்பில் வரும் மேம். இதில் வந்து அந்த கொம்பு ஆன்டிக்காக யூனிக்காக இருக்கிறதுனால இங்கே நான் எல்லாமே ரேர் கலெக்ஷனாக வைக்கணும்னு நினைப்பேன். யாரும் எங்கேயும் பார்த்துறாத ஒரு 100 ருபீஸ் கொடுத்து உள்ளே வராங்கன்னா ஒரு 10 ஐட்டம் அவங்களுக்கு காமிச்சாலும் இது எங்கேயும் நான் பார்க்கலப்பா, இந்த சைஸில் நான் மாடு பார்த்ததில்ல அப்படிங்கிறதுல எனக்கு கான்செப்ட். இந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையாடுன்னு வரையாடுன்னு சொல்லுவாங்க மேம். அந்த ஆன்டிக் மாதிரி இது இந்த கொம்பு இருக்கும். அதனால இதை சூஸ் பண்ணி வாங்கினேன். சாதாரண செம்மறியாடு. முட்டுவாங்களா அவங்க? முட்டு மேம். எல்லா ஷீப்புமே கட்டி போட்டு பழக்கணும்னா முட்ட ஆரம்பிச்சிடும். நாங்களாம் பக்கத்துலேயே போக மாட்டோம். அதுக்கு தான் அந்த கொம்பில் ஆணி போட்டு கட்டுறது, இல்லாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து ஜாக்கப் ஷீப்னு மேம், பிரிட்டன். இது ஆரிஜின் வந்து பிரிட்டன். இது சரி சரி சரி. 4 கொம்பு இருக்கும். 4 கொம்பு இருக்கும். இதெல்லாம் காஸ்ட்லியான அனிமல் மேம். இங்கே கொண்டு வர்றது அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இது எப்படி எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க இவங்களெல்லாம்? இதெல்லாம் அந்த காஷ்மீரில் இப்போ கொஞ்சம் ப்ரீட் பண்ணுறாங்க. அங்கேருந்து அப்படியே. காஷ்மீரில் இருந்து. சூப்பர் சூப்பர். நீங்களாம் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறீங்க? 12 வருஷமாக இருக்கோம்ல. அப்போ வந்து ஒரு லிங்க் மூலயமா போகிறது தான். ஒரு லிங்க்கு கிடைக்கிறது. அப்புறம் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். ஏதாவது யூனிக்காக பார்த்துட்டா சாதி கூப்பிட்ரு வாங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி. அந்த இப்போ இதே மாதிரி 100 ஆடு இருக்கும். இப்போ இவங்க எங்கேருந்து வந்தாங்க? இவங்க வந்து லோக்கல் தான் மேம், கேரளா பார்டரில் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து
இந்த மாதிரி கொம்பு இருக்காது. புரியுது. அதுக்காக நான் அது வாங்கினேன். சரி, பார்க்குறவங்களுக்கு அந்த வரையாடு பார்த்தவங்களுக்கு இந்த யாவும் ஆமா ஆமா அதே மாதிரி தான் இருக்கு. இது சாதாரண சண்டை கிடா மேம். அந்த சண்டைக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஓகே அந்த கிடா. இது தூத்துக்குடி ஆர்ஜின். ஓ சரி சரி. தூத்துக்குடி ராமநாடு அந்த அந்த சைடில் இருக்கும். பொட்டாடுன்னு சொல்கிறது, இந்த பொட்டா இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் பொட்டாடுன்னு சொல்கிறது. சண்டைக்கு மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் எங்கே சண்டை இருந்தாலும் இது ஃபேவரட்டாக இருக்கும். இந்த கிடா ஃபேவரட்டாக இருக்கும். நம்ம ஏன் பிரியத்துக்காக நம்ம அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்க தான் காஷ்மீர்லேருந்து வந்துருக்குறாங்க. ஆமாம் மேம். அதாவது இதெல்லாம் வெளியிலேருந்து ஆரிஜினாக இங்கே ப்ரீட் பண்ணி கொடுக்குறாங்க. புரியுது புரியுது. ஆனால் இதோட ஆரிஜின் வந்து பிரிட்டன். இன்னும் அது ப்ரீட் டிட்டர்மைன் பண்ணலை, ஆனால் பிரிட்டன் தான் சொல்கிறாங்க. ஓ சூப்பர். 4 கொம்பு இருக்குல்ல? 4 கொம்பு இருக்கு. இது வந்து நார்மலாக இருக்கும் கொம்பு, பட் இது வந்து பொட்டாடுங்கிறதுனால சண்டைக்கு, நம்ம லோக்கல் சண்டைக்கு இது யூஸ் ஆகுறது. அங்கே 2 டாக்ஸ். அது வந்து பெல்ஜியம் மெல்நாய்ஸ்னு யூஎஸ் ஆர்மிலலாம் வந்து அது யூஸ் கிட்டத்தட்ட 25-30 ஃபீட்லாம் ஒரு அப் கொடுத்தோம்னா தவும். ஓ அந்த அளவுக்கு ஏபிள் ஹேண்ட் இது. யூஎஸ் ஆர்மியில் டாக் ஸ்குவாடில் இதுதான் மெயின். ஓ அப்படிங்களா? ஆமாம், இதுதான் மெயின். இப்போ இதெல்லாம் இப்போ நிறைய இப்போ இம்போர்ட் பண்ணி ரெடி பண்ணுறாங்க மேம். கிட்டத்தட்ட ஒரு 5 பாடி கார்டுக்கு சமம். அம்மாடா. ஓகே. இப்போ கழட்டி விட்டா கடிச்சிருமா? அதுல இல்ல, கழட்டி விடுறதில்ல. இல்லை, நான் பொதுவாக கேட்குறேன். ஆமாம் மேம். எப்படி அது ட்ரைனிங் தான். நம்ம பெட் ஆகிறதுக்கும் நம்மளை அக்ரஷனாக பார்த்துக்கிறதுக்கும் நம்ம ட்ரைனிங் தான். இப்போ நம்ம ஹீரோவாக எடுத்துட்டோன்னா ஒரு குச்சி எடுத்துகிட்டு என் முன்னாடி வந்துட்டா நிறுத்திடும். விடவே விடாது. அது வேணால் அடி வாங்கிக்கணும், அப்படியே நிறுத்தி பண்ணிடும். அந்த மாதிரி இல்லை மேம், என்னமே பண்ணாது. ஸோ இவங்க இது வந்து இதே ப்ரீட் மேம், மேல். ஓகே ஓகே. அவர் பிரச்சனை பண்ணுவாருன்னு தனியாக கட்டி வச்சுட்டோம். ஓகே அப்படின்னு. இது வந்து கழுதை மேம். ஓகே. அந்த கழுதையில என்ன ஒரு யூனிக்கானா, அந்த கழுதையில அந்த வெள்ளை வரும் பேசிக்கா, வெள்ளை வரும். இதுல அந்த யூனிக்கா பாத்தீங்கன்னா அந்த கருப்பு. ஓகே. அந்த மூக்கு இந்த பேரா கிடைச்சிச்சு, அந்த மூக்கிட்ட கருப்பு இருந்தோன்னா அதை ஏதோ சொல்லுவாங்க நல்லது அப்படி இப்படிம்பாங்க. நம்மள அது நம்பிக்கை இல்லை. அதனால நான் எனக்கு பெட்டா. ஆனா எல்லாருமே உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எல்லாமே எனக்கு அதான் மேம். இந்த 10 வருஷமா நான் எனக்கு தான் இது பெட்டுங்க. இப்போதான் வரவங்கலாம் அது பழகிட்டாங்க. இதோட வயசு என்ன ஆக்சுவலா? இப்போ வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் இருக்கு. ஓகே. இவ்வளவுதான் வளருவாங்களா? இவ்வளவுதான். இது வந்து நாட்டுக்கழுதை மேம். மியூல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த உயரம் வரும், மியூல்ஸ்ன்னு சொல்றது. இது வந்து நம்ம ஊர் நாட்டுக்கழுதை, பொதிசுமுக நாட்டுக்கழுதை. பாலெல்லாம் உண்மையிலே வேல்யூ மேம். பட் அதை நினச்சி நிறைய மித்து கிளப்பி நிறைய பேர் வாங்கி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இருக்குதான், வேல்யூ இருக்குது. அதை எங்கே நீ மார்க்கெட் பண்ணணும்னு தெரியணும். அதுவரை நான் வந்து பேஷனுக்காக, எனக்கு பிரியத்துக்காக வச்சுருக்கேன். அப்புறம் நிறையா பிள்ளைங்களுக்கு கழுதையே பார்த்ததில்ல. கரெக்ட். முன்னெல்லாம் நிறைய இருக்கும், ரோட்ல வந்துட்டு சாதாரணமா சுத்தும். இப்பெல்லாம் பார்க்கறதே இல்ல. கரெக்ட் தான். இப்ப ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க கழுதைகளை, ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஓகே ஓகே. இவங்க என்ன சாப்பிடுறாங்க? இவங்களுக்கு தனியா தீவனம் இருக்கு. அருகம்புல் வைக்கிறேன் மேம். அருகம்புல் வித் பெல்லட்ஸோட இருக்கும். பெல்லட்ஸ் தனியா வருது. அந்த பெல்லட்ஸை வச்சு இது பண்ணிக்கிறோம், மேட்ச் பண்ணிக்கிறோம். ஹார்ஸ் ஃபீடு கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலி மாதிரி தானே வருது. ஹார்ஸ் ஃபீடும் கொஞ்சம் வச்சுக்குவோம் மேம். இதில் யூனிக்காக இதெல்லாம் பஃபலோஸ் மேம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டெருமை ஃபீல் கொண்டு வரும். ஜாஃப்ராபாதின்னு இது பேர். இப்போ இது என்ன வெரைட்டிங்க? எங்கேருந்து வருது? இது வந்து குஜராத், ராஜஸ்தான். ரொம்ப எக்ஸ்ட்ரீன் ஆயிடுச்சு மேம், ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுவும் இந்த கொம்பு சைஸ்லலாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதனால நான் யூனிக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஜாஃப்ராபாதி. ஆமாம். பாலுமே பார்த்தீங்கன்னா மில்கிங் அனிமல். கிட்டத்தட்ட 18-20 லிட்டர்லாம் சாதாரணமாக ஒரு நாளைக்கு கொடுக்கும். ஆனால் மெயின்டெனன்ஸ் கூட ஹெவியாக பசுமாடோட ஒரு 3 மடங்கு கூட சாப்பிடும். அதனால அது எல்லாரும் வளர்க்க யோசிப்பாங்க. இது வந்து ஹிமாலயன் டாக். கேளுங்க மேம், குட்டையா இருக்கும் இது. ரைட், நான் இது ஒரு தடவை பார்த்திருக்கேன். குட்டைன்னு சொல்லுவாங்க மேம். அது நீங்க எல்லா இடத்துலயும் பாப்பீங்க. இது பாத்தீங்கன்னா 6 ஃபீட் இருக்கும். 6 to 7 ஃபீட் இங்க ஆரம்பிச்சு இங்க வரையும் இருக்கும். ஆனா ஹைட் இவ்வளவுதான் ஹைட். ஹிமாலயன் அந்த ஏரியால இருந்தது. இது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இல்ல. இதை நான் பெருசா ப்ரொமோட் பண்ணல. கேட்குறவங்களும் சொல்கிறது. இதுக்கு மேல் கிடைக்காம வச்சுருக்கோம். இப்போ புங்கனூர் செமன் தான் போட்டு யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீன் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஹிமாலயாஸ் அந்த பார்டரில் கீழே இருக்கிற மாடுங்க. ஓகே ஓகே. ஆமாம், இது வந்து ஷார்ட் வெரைட்டி. ஸோ அடுத்ததான் இங்கே ஏதோ ஃபேன்சி கோட்ஸ்னு வச்சுருக்கோம். ஃபேன்சி கோட்ஸ். ஓ ஆமாம். அது என்னது ஃபேன்சி கோட்ஸ்னால் வேறு வேறு ஏரியாலேருந்து கலெக்ட் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். ஓ, இத்தனை வெரைட்டி. இது வந்து பெங்கால் பிளாக்னு சொல்கிறது மேம். நம்ம பெங்கால் அந்த சைடில் உள்ள ஷார்ட்டஸ்ட் வெரைட்டி.
பெங்கால் பிளாக்னு சொல்கிறது. இது எல்லாமே கருப்புலே இருக்கும், இதில் இருக்கும். இது வளர்க்குறீங்க அவ்வளோதான் இல்லை? ஃபேன்சியஸ்க்கு விற்கிறோம். ஓ அவ்வளோதான். இது வந்து கறி ஆடுலாம் கிடையாது. இல்லை மேம், கறி தான் மேம். எதா இருந்தாலும் கடைசியாக கறி தான். அது வரையும் ஒரு மோக விலைன்னு சொல்கிறது, அந்த வச்சு அழகு பார்க்கறதுக்கு, அழகு பார்க்குறதே இருந்துட்டு கடைசியாக எங்கேயாவது கறி கடைக்கு போயிடும். ஐயோ ஃபைன் டே அது எப்போன்னு அது வரையும். ஏன்னா இப்போ நான் காமிக்கிறேன் எக்ஸாம்பிள். இது வந்து கெனடியன் பிக்மின்னு சொல்கிறது. இது அந்த குட்டி ஒயிட்டா இப்படிலாம் இருக்குல்ல, இது ஃபர் நிறைய இருக்கு. இது எல்லாமே எல்லாமே கெனடியன் பிக்மின்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 மாத குட்டியை லைக் அரௌண்ட் 23,000க்கு சேல் பண்ணுறேன். 3 மாத குட்டி. அது விலை அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3 கிலோ கூட இருக்காது. ஸோ நீங்கள் அந்த விலைக்கு அதுதான் இதோட ஃபேன்சி ப்ரைஸ், பெட் ப்ரைஸ் மாதிரி. பெட் ப்ரைஸ் மாதிரி டாகுக்கு நம்ம கொடுக்குறோம்ல, 50,000 வாங்குறோம், 1 lakh வாங்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். இது வந்து அசாமிஸ், அசாமி கோட். இது இப்போ அது என்ன சொன்னீங்க? அது வந்து பெங்கால் பிளாக். பெங்கால் பிளாக். அதனால தனித்தனி கேஜ் போட்டு தனியாக ப்ரீட் பண்ணுறோம். ஏன்னா இது போய் அதை மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு அதை யூனிக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். அசாமி இது பார்த்தீங்கன்னா பார்பாரின்னு சொல்கிறது மேம். ராஜஸ்தான் அந்த பார்டரில் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ இந்த மார்க்கிங்கில் கிடைக்கிறதுல இப்போ தான் போட்டிருக்காங்க குட்டி. ஓ குட்டி போட்டிருக்காங்க, அங்கே இருக்கு. எத்தனை நாள் ஆகுது? நேற்று போட்டிருப்பாங்க. ஆமாம். இது வந்து சைனீஸ் ஜிங்க்னு. கொம்பு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஜிங்க்னா ஜிங்க் அப்படின்னு வந்தாலே ஹிந்தியில் அந்த வந்து கொம்புன்னு அர்த்தம் மேம். சைனா அந்த பார்டர், ஹிமாலயா சைனா பார்டரில் இருக்கிற ஆடுங்க அது. அங்கே பாருங்க பின்னாடி எவ்வளோ பெருசு இருக்கு. அது வந்து ஹைதராபாதின்னு சொல்கிறது. காது என்ன இவ்வளோ பெருசு இருக்கு மேம்? காதை டிட்டர்மைன் பண்ணி தான் இது வந்து லேக்ஸ் கணக்கில் விற்கிறது. நான் காமிக்கிறேன். காதுக்காக லேக்ஸ் கணக்கில் விற்கும். இது ஒரு பெரிய ஃபேன்சியஸ் மத்தியில் பெரிய இது மேம். இது இந்த ரோமன் நோஸ் இருக்கணும் மேம். இந்த மாதிரி ஃபர்ரோட இல்லை, மேண்டிபிள் பாருங்க, கீழே இருக்கு பாருங்க, கீழே இருக்கு. இந்த ரோமன் நோஸ் இருக்கு. இந்த வெள்ளை கலரு, இந்த பிங்க் கலருக்கு இங்கே ரேட்டு கூட. இதெல்லாம் லைக் அரௌண்ட் 3-4 lakhs வரையும் கேட்டு நான் கொடுக்குறேன். ஆமாம், 1.5 இது வந்து 23 inches அப்படின்னு இந்த லென்த்தை இங்கேருந்து மெஷர் பண்ணுவாங்க மேம். மெஷர் பண்ணி இது வந்து அது லேக்ஸ் கணக்கில் விற்கும். வா, இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறோம். காஸ்ட்லியஸ்ட் இன் இந்தியா. ஓ, இது எவ்வளோ வரும் சின்னதாக நீங்கள் வாங்கணும்னா? மேம் நான் குட்டியில் 2.5 வாங்கினேன். குட்டியில் இது என்கிட்ட ப்ரீட் ஆனதில்லை. நான் ஒரு நல்ல லைனில் எடுக்கணுமேனு இதெல்லாம் நான் ப்ரீட் பண்ணதுங்க. ஓ, இப்போ இதை வச்சு இதில் இப்போ தான் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் குட்டிங்க எடுத்து. பட் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபர் எல்லாம் இல்லைல்ல, இதுக்கு மட்டும் தான் இருக்கு. இல்லை, இது மேல் மேம். ஃபர் இருக்குன்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு இந்த ஃபேஸ் தான் முக்கியம். ஓ புரியுது புரியுது. இந்த இடம் முக்கியம். காது இருந்துட்டா இது மாதிரி பிறந்துரும் நம்மளுக்கு. ஒரு 10 குட்டி பிறக்குது, இது மாதிரி ஒரு 3 பிறச்சுன்னா நம்ம ஜாக்பாட் தான். சூப்பர் சூப்பர், அடிச்சிட வேண்டியது. ஓகே. ஸோ இது நீங்கள் ஆக்சுவலி இந்த ஸ்பெசிஃபிக்காக ஆடை மட்டும் மேலே வச்சிருக்கிறதுக்கு என்ன? இது என்ன காரணம்னா அந்த சாணம் எல்லாமே கீழே போயிடும் மேம். யூரின் எல்லாம் கீழே போயிடும். அப்புறம் ஒரு ஆள் போதும். இது இதில் ஒரு 100 ஆடு வச்சுக்கலாம். நான் அவ்வளோ வச்சுக்கல, இப்போ 60 தான் இருக்குது. 100-150 வரையும் வச்சுக்கலாம். ஒரு ஆள் பார்த்துடலாம். ஓ, சும்மா வெளியில் தீனி போட்டு இப்போ ஆளே வரலனாலும் நம்மளே வேலை பார்த்துட்டு போயிடலாம். வெளியில். அதனால தான் மேலே வச்சுருக்கிறது. க்ளீன் பண்ணுற தேவையில்ல. ஆடு வளர்க்குறோங்கிற ஒரு ஸ்மெல்லு வராது, எதுவுமே இருக்காதுங்கிறதுனால இது இருக்கு. இன்னொன்று அது இந்த மாதத்தினால மேம். இந்த மாதம் இந்த வெப்பம் தேவை அதுக்கு. இல்லாட்டி குட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி குட்டிங்கெல்லாம் தாங்காதுங்க. அதனால அது வச்சுருக்கோம். இது வந்து ஜனேன்னு சொல்கிறது மேம். நெதர்லாண்ட்ஸ். ஓகே, பியூர்லி இம்போர்ட்டட் ஜனேன். இது இந்த மாதிரி மான் மாதிரி இருக்கும். மில்கி அனிமல் இது. அது வெள்ளையாக இருக்கும், இது வெள்ளையில் ஹைட்டாக இருக்கும். ஆமாம், வெள்ளை ஹைட்டாக இருக்கும். மில்கிங் அனிமல் இது. குட்டி அழகாக இருக்கு. ஆமாம், அதோட குட்டி மேம். ஓ, அதோட குட்டி. அது அங்கே இருக்குல்ல, கெனடியன் பிக்மின்ல அதோட குட்டி. இது குட்டி போட்டால் இங்கே வர செக்ஷன் இங்கேருந்து கொஞ்சம் வளர்த்து அங்கே விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இங்கே எல்லாமே. பாருங்க, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. அதுக்குள்ளே குட்டி வந்து தனியாக வச்சுருவீங்க? ஆமாம், தனியாக. ஒன்று டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பால் மட்டும் 3 தடவை விட்டுட்டு உள்ளே அடைச்சி விட்ருவோம். ஓ, ஆனால் அவங்க அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. பக்கத்தில் விடாதுங்க, அதிலே பண்ணிருப்பாங்க. ரொம்ப குட்டியாக இருக்குல்ல அங்கிட்டு இருக்கிறது? அதெல்லாம் நேற்று சாயந்தரம் போட்டது அந்த 2ம். டெய்லியும் இருக்குமா அந்த மாதிரி குட்டி போடுறது? இல்லை, அந்த வரிசையாக சீசன் வந்துருச்சுன்னா 6 months ஒன்ஸ் 155 days மேம் அதோட கெஸ்டேஷன் பீரியட். அதில் எது எப்போதுன்னா அது வந்துட்டே இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் வேற லெவலில் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி நம்ம ஆடெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆமாம், அதில் இங்கே யூனிக்காக நம்ம
இதுக்காக தான் நான் சார்ஜ் பண்ணுறேங்கிற மேட்ரு. ஓகே, புரியுது. நீங்கள் நான் சார்ஜ் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியாத விஷயம். முடியாது. இது கரோலின் மேம். அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இது வந்து கரோலின். இது ரொம்ப இந்த சைஸ்லலாம் ஆடு இப்போ இல்லை, ரொம்ப ரேராக இருக்குது. கரோலின். இதுலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசம். அந்த ஃபோல்டட் இயர்ஸாக தொங்கும் மேம். கொம்பு சுருண்டு போகும். ஆமாம், ஃபோல்டட். இது வந்து மேன்மேட் மேம். இது வந்து மனிதர்கள்லாம் அப்கிரேட் பண்ணி ஹைபிரிட். இது வந்து நேச்சுரல், நாட்டு ஆடு மாதிரி. ஓகே. அது கரோலின், அந்த குஜராத் கோட்டா அந்த ஏரியாவில் உள்ள ஆடுங்க. அது எவ்வளோ நீளம் இருக்கு பாருங்க. எவ்வளோ நீளம், காது எவ்வளோ. ஃபீமேல் இப்போ ரீசெண்டாக இது இறந்து போச்சு. ஆக்சுவலாக நம்ம மாடுல நிறைய வெரைட்டி இப்போ வந்து பார்க்குறோம் பல இடங்கள்ல. ஆனால் ஆடில் இவ்வளோ வெரைட்டி இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்னும் நிறையா இருந்தது. அப்படியே இந்த அப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே கொடுத்து வாங்கல இருப்பேன். அதில் கொஞ்சம் விட்டுட்டேன். இப்போ திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் தான். எங்கே போங்க வாசிரோடியா. இது பன்னூர்னு சொல்கிறது. பன்னூர் ஸ்மாலஸ்ட் சீப். இதுதான் மேக்ஸிமம் சைஸு. இது நம்ம அந்த மைசூர் அங்கிட்டு மாண்டியா பக்கத்தில் நிறைய ப்ரீட் ஆகுது. அதில் நிறைய மிக்ஸ் ஆகி பெருசாக போயிடும். அதில் யூனிக்காக தேடி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த சைஸில் பிடிச்சி வாங்கியிருக்கோம். இப்போ பன்னூர்னு சொல்லி பெரிய சைஸ்லாம் வந்துடுது. ஆனால் இதுதான் கரெக்டான சைஸ். கேள்விப்பட்டிருக்கோம். பன்னூர் ஆடு மீட் சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் நான் யூனிக்காக கலெக்ட் பண்ணி இது வச்சுருக்கோம், ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பார்க்கும்போது எப்படிங்கிறத அடிக்க தோணும். அதுதான். ஓகே, பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. அப்படி கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து கிட்டு தான் மேம். என்னது இது? கிட்டா? என்னங்க இது? என்னங்க பலூன் ஊதுற மாதிரி ஊதுறீங்க? பட் இவங்க வந்து நான் வெஜிடேரியன். பியூர்லி நான் வெஜிடேரியன். எங்க ஏன்னா அது கொத்துமாங்கிறது இங்கே மேட்ரே இல்லை. அது இல்லை, இந்த காலால் அடிக்கிறது சிங்கத்தையே ரெண்டாக பிளந்துருமா. சாணியலில் தயாராக இருந்தால் தான் இந்த தொழிலுக்கு வர முடியும். டக்குன்னு ஆட்டு பண்ணை வளர்த்தா நீங்கள் ஓஹோன்னு ஆயிடலாம் அப்படி இப்படின்னு இந்த ஐடி பீப்புளை ரொம்ப கொண்டு போய் கவர் பண்ணி ரோட்டுக்கு வந்துடுறாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.